Vanakkam Geeks. இது வெறும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த 130K அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப க்ரௌடடாகவும் அதே சமயம் ரொம்பவே கம்பீட்டிங்காகவும் இருக்கும். நம்மளும் நிறைய தடவை சொல்லியிருப்போம் 30,000ங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 20,000 ரூபாங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நிறைய பேர் வந்து டிவைஸ் வாங்குறாங்க. ஸோ 15 to 25K தான் இருக்கலே அடிச்சுக்கிற ஏரியா. இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மாதிரியான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணுறது வந்து இந்த 30,000த்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸிங்கில் ஐக்கூ, நியோ, டெனார். ஆனால் இப்போது ஆல்ரெடி ஐக்கூ கிட்டே நியோ 9 Pro இருக்குது. ஆனால் டெனார் வந்திருக்கு. எந்த விதத்தில் 9 Proவோட டெனார் நல்லா இருக்குது, அப்படி இல்லைனாலும் டெனார் யார் வாங்கலாம், எதுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். தான் பொட்டி. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது 12 டாப் எண்ட் வேரியன்ட். ஓகே, மூன் நைட் டைட்டேனியம். சரி, சார் வேல்யூ வந்து 0.97. சூப்பரு. அப்புறம் பாடி சார் வந்து 0.96, 15mm டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து திக்னஸ் 7.98mm அப்படின்னு மென்ஷன். ஓகே, கொஞ்சம் தின்னான ஃபோன் தான், ரைட்டு. அப்புறம் ப்ரைஸிங் வந்து இங்கே அடிச்சிருக்காங்க. ஆனாலும் 36,999 அப்படின்னு போட்டிருக்கு 12 இது வந்து எம்ஆர்பி. ஸோ ஆனால் என்ட்ரி லெவல் ப்ரைஸிங் வந்து வித் ஆஃபர்ஸ் வந்து 25,000 அந்த மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. 25,000க்கு 8 அப்பயும் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னா போக்கோ F6 இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து 80 வாட் ஓகே சார்ஜர் வந்து வந்துடும். ஃபோனில் வந்து 55 வாட் வரைக்கும் பிடி சப்போர்ட்டே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் பிடி சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணாலும் 55 வாட்டில் வந்து சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணணும் கூட தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த 80 வாட் இருக்குது. ஆனால் தேவைன்னா பாக்ஸில் வந்து 80 வாட் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் A to C கேபிள் இருக்குங்க. அப்புறம் கேஸ் இருக்குது அவட்ஸு. இதுதான் கேஸ். ஓகே, ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து மலிவு விலை ஐக்கூ 12 மாதிரி இருக்குங்க. ஐக்கூ பிளாஸ்டிக் பேக் தான். கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். இதை தவிர டியூவல் டோன் ப்ளூ இருக்குது. ஏஜிங் ப்ளூ. OS இருக்குது. ஓகே, ஸோ டுவல் கேமரா தான். ஒரு 50 MP IMX882 இருக்குது. ஒரு 8 MP அல்ட்ரா வைட். நம்ம நார்டு 4 சரி. போர்ட்ரேட் வந்து 2 MP கிடையாது. இதே தான் போகோ F6 ஒன்ல எல்லாருமே அந்த 8 MP அல்ட்ரா வைடு 50 MP பிரைமரி ஷூட்டர். ஓகே, ஸோ அது சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே, மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. வழக்கம் போல் வால்யூம் ராக்கர்ஸு, பவர் பட்டனு, சிம் டியூவல் சிம் ஸ்லாட்டு, USB போட்டு, ஸ்பீக்கரு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் தான். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. சூப்பர். அவ்வளோதான். வேறு எதுவும் டிசைனில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மினிமலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இதான மினிமலாக இருக்குது. ப்ளூ பார்க்க நல்லா இருக்குன்ட்டு தான் ஐக்கூ நியோ 10ன்னு சொல்லிட்டு டப்பாவில் ப்ளூ கலரில் ஆக்சென்ட் இருக்குது போல், கலர் ஆக்சென்ட். ஓகே, 6.78 இன்ச் 1.5K பேனல் தான் இருக்குது. ஓகே, HDR டிஸ்பிளே தான் இருக்குது. HDR வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா இதுலேயும் வரும், பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸ்க்ரீன் கலர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து டிஃபால்ட்டாக வந்து இதில் தான் இருக்குது. வேணுன்னா ப்ரொஃபஷனல் பிரைட் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து இது அதான் வரது 1.5K தேவைன்னா நீங்கள் 1080p போகலாம், மாற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து LTPO பேனல் கிடையாது. நியோ 9 Pro இந்த மாதிரி போனீங்கன்னா எனக்கு LTPO பேனல் கிடைக்கும். உண்மைதான். வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ LTPO பேனல் விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பூஸ்ட் அது வந்து ஆப்ஸ்லாம் கிடைக்கும். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இதில் வந்து கிடைக்கும். சூப்பர். ஸோ இதை தவிர வந்து 128 GB இருக்குது. ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 256 தான் உங்களுக்கு UFS 4.1 கிடைக்கும். 128 வந்து 3.1 தான். ஸோ அப்போ 8/128 12/256 8/128 மேபி 8/256 இருக்கும். ஓகே, 12/256 இருக்கும். ஹை எண்டு. சரி, ஓகே. ஸோ இது ப்ரைஸிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபன் டச் OSல வருது தான். இந்த ஸ்டோரேஜ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஃபன் டச் OS 15 இருக்குது. 3 OS அப்டேட்ஸ் கிடைக்கும். 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும். சூப்பர். அப்டேட் ஏதாவது அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஆமாம், Android மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் இப்போ வந்துச்சு. ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து மார்ச் பேட்ச் வந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து நார்மலாக ஃபன் டச் OSல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஃபன் டச் OS 15ல் வந்து UI கொஞ்சம் ஸ்மூத்தாச்சு. ஸோ அந்த ஸ்மூத்னஸையும் பார்க்க முடியுது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல். ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து டபுள் டேப் டு ஸ்லீப்லாம் நீங்கள் உள்ளே போய் ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே தேடினீங்கன்னா கிடச்சிரும். இவங்க இதுதான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் எல்லாம் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதான் ஃபன் டச் OSல இருக்க பெரிய பிரச்சனை. 8 தான் 4K தாங்குமே. அசால்ட்டாக தாங்கும். போட்டு நம்ம நெட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. அதுதான் பிரச்சனைங்க. நிஜமாவே கொஞ்சம் நெட்டு கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கு. கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. தாங்குதா? எனக்கு எதுவும் ஹீட்டிங் இஷ்யூஸ் மாதிரி தெரில. சில பேர் வந்து மேபி எக்ஸ்டென்சிவ் கேமர்ஸாக இருப்பாங்களோ தெரில. ஆனால் வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் கொடுத்துருக்காங்களே. 6043 mm வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்குது.
அதான் டாப் ஏரியாவில் இருக்க பெசல்ஸோட பாட்டம் ஏரியா பெசல் கொஞ்சம் பெருசுங்க. ஆமாம், இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து 1.5 சம்திங் இருக்குமா, இங்கே 2.3 இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, பெசல் கொஞ்சம் பெருசு அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த சைடு அந்த பாட்டம் பெசலை வந்து சுற்றி அப்படியே யூனிஃபார்மாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஃபோன் பார்க்க அழகாக தான் இருந்திருக்கும். வோக்கல்ஸ் நல்லா இருக்கு. டால்பி ஏதாவது இருக்கா சார்? ஆடியோ பூஸ்டிங் ஆப்ஷன்ஸ். அப்படியே கேமரா ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. பாட்டம் தான் பவர்ஃபுல்லு, டாப்பில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்பீக்கராக வேலை செய்யுது. கேமரா அல்ட்ரா வைடு 1x 2x அப் டு 10x வரைக்கும் போகலாம். ஓகே, அது பிரைமரி ஷூட்டர்லேருந்து தான் ஜூம் ஆகுது. உங்களுக்கு வந்து சூப்பர் மூன் மோட் இருக்கு. 10xலேயே சூப்பர் மூணா? இது எவ்வளோ எக்ஸ்? 20x கொடுப்பாங்க சூப்பர் மூன் போடி. அது தவிர அந்த டாக்குமெண்ட் ஃபீச்சரு, அந்த ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் அப்படிலாம் இருக்கும். போர்ட்ரேட் வந்து 2x போர்ட்ரேட் இருக்குது, நைட்டு இது இதெல்லாமே இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 fps கிடைக்கும். ஓகே, அதே சமயம் ஃப்ரண்ட்டில் 1080p 60. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP 4K. ஓ நத்திங். என்ன 32 MP வச்சுக்கிட்டு 1080p கொடுத்துட்ருக்கான், அது நத்திங். அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் அல்ட்ரா மூவ் பண்ணால் வந்து 1080p 60 கிடைக்கும். அது ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, அது தவிர போர்ட்ரேட் இருக்குது. 1080p வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கும். ஓகே, ரியர்லேயும் எடுக்கும், ஃப்ரண்ட்லேயும் எடுக்கும். ரெண்டுத்துலையுமே 1080p 30 fpsல வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ இருக்கும். ஓகே, நான் கேமரா சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன்னா கேமரா சாம்பிள்ஸ் நிஜமே நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு எடுக்குது. இது நீங்கள் பிரைமரி சென்சாரில் ஜூம் பண்ணி எடுத்தது தான்? பிரைமரி சென்சாரில் எடுத்தது தான், ஓரளவுக்கு எடுக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பிரைமரி சென்சாரில் இந்தளவுக்கு ஜூம் போய் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்றனால நல்லா தான் இருக்குது. எனக்கு போர்ட்ரேட்லாம் வந்து நல்லா எடுத்துக்கு பாருங்கள். எங்கடா போயிட்டு இருந்தா சைக்கிளில்? சும்மா நல்லா தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா இதெல்லாமே ஹெச்டிஆர் கூட நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அந்த சூரியன் ஃபோட்டோலாம் டச் பண்ணால் நல்லா இருக்குது. இதெல்லாம் டச் பண்ணால் நல்லா இருக்குது. அப்படி இல்லைன்னா ஓகே. ஜூம் இந்த 5x ஜூமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அந்த அளவு பார்க்க முடியாது. இது மொக்க சென்சார் தான். இதை விட வந்து IMX 921 இருக்குல்ல, இதில் பெட்டர் சென்சார். இது Neo 9 Pro பெருசாக இருக்குது. Neo 9 Proவில் வந்து பெட்டர் சென்சார் இருக்குது. iQOO Tenor 4K வீடியோ ரெக்கார்டிங் 4K 30 and 60 fps ஆப்ஷன் இருக்குது. இப்போ 4K 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜூம் 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சன்னு டைரெக்டாக அடிக்குது. இது பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரில. ஃபோக்கஸ் ஓகே, ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 4K வீடியோ ரெக்கார்டிங் 4K 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சன்னு பின்னாடி இருக்குது, ஆனால் எனக்கு க்ளவுஸ் எதுவும் தெரில. பின்னாடி ஓகே ட்ரெயின் தெரியுது, ஆனால் க்ளவுட்ஸ் தெரில. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் அப்போ இது எப்படி இருக்குன்னா பேட்டரி லைஃப் கைண்ட் ஆஃப் அ பிளெண்டுன்னு சொல்லலாமா? எப்படின்னா கேமரா கொடுக்குறேன். பேட்டரி லைஃப் பாருங்கள், 7 hours SOT ஹவர்ஸு. பேட்டரி லைஃப் 2 days 28 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 நாளுக்கு மேலே. ஓகே, 7 மணி நேரம் 47 நிமிஷம் வந்து SOT வந்து கிடச்சிருக்கு சிங்கிள் சார்ஜ். அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து டபுள் டிஜிட்டில் SOT ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்டாண்ட் பைக்கும் போக மாட்டாங்க. ஒரு நாள் 1.25 நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம். மோஸ்ட்லி வைஃபை, இது 5G கிடையாது. மோஸ்ட்லி வைஃபைல தான் யூஸ் பண்ணுது. ஓகே, அப்படி யூஸ் பண்ணால் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை. எத்தனையோ அப்பயும் என் தலைமை இன்ஸ்டாகிராம் தான்டா இருக்கான் லிஸ்ட்டில். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பேட்டரியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணால் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேட்டரி இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்கும். ஓகே ஓகே, போட்டிங்கன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் இவங்க காட்டுறாங்க. அப்புறம் ஆப்டிமைஸ் சார்ஜிங் வந்து இது காட்டுறாங்க. ஓகே, இந்த ட்ரிக்கிள் டவுன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ்டு மோடில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மான்ஸ்டர் மோடு உங்களுக்கு ஹை கேமிங் வேணும் அப்படின்னா ஓகே அப்படின்னா இருக்குது. அது தவிர பேட்டரி சேவர் மோடு கூட இருக்குது. மான்ஸ்டர் மோடு வச்சா அதுவே சொல்லிட்டோம், பேட்டரி கொஞ்சம் அடி வாங்கும், ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகும் அப்படின்னு அதுவே சொல்லிடும். ஓகே, பரவாயில்ல, குட். ஸோ இந்த 80 watt சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 1 hourல வந்து சார்ஜ் ஆகிடும். ஃபுல் சார்ஜ் 50% வந்து ½ an hourல வந்து சார்ஜ் ஆகிடும். இதுதான் சாம்சங்கோட 25 wattல தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா PD சார்ஜிங் இருக்குங்க.
அதில் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஆமாம் 25 வாட் இத்தனைக்கும் 25 வாட்டில் 6400 mAh வந்து 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பாருங்கள் அவங்க 80 வாட் சொல்லுவாங்க, 80 வாட் ஃபுல்லாக எடுக்குது. ஆமாம் அது இனிஷியலாக 0 இல்லாட்டி 1% இருக்கும்போது அந்த 80 வாட் ஒர்க் ஆகும். ஒரு 5% 10% வந்ததுமே அது அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும் பேட்டரி ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் 8H Gen 3ல வந்து ஹீட்டிங் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, 43 டிகிரி வரைக்கும் இதில் போச்சு. ஸ்டெபிலிட்டி வந்து 81 தான் இருக்குது. 81 தானா? ஆமாம், நிறைய பேர் 50 தான் வச்சா 50 போக்கோல அப்படி இல்லை. போக்கோ பரவாயில்ல, போக்கோ வந்து கொதிச்சாலும் பரவாயில்லன்றது F6. F6 கொஞ்சம் டெரராக தான் பர்ஃபார்ம். டெம்பரேச்சர் வந்து 51 டிகிரி வரைக்கும் போயிருக்கு போக்கோ F6 81.5 பரவாயில்ல. இவங்க ஆனால் டெம்பரேச்சர் அவ்வளோ ரைஸ் ஆகலையா? டெம்பரேச்சரும் நம்ம நீ பார்த்துருப்ப எப்படியும் அவ்வளோ டெம்பரேச்சர் போல. கூலிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவங்க எவ்வளோ கூலிங் சொல்கிறாங்க? எங்கள் கூலிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் பெருசாக இருக்குது, ஐஸ்கூல் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து 6043 mm² வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. போன இது இதை கம்பேர் பண்ணாம ஏன்னா 9R வந்துச்சு வரலையே. இல்ல 9 Pro தான் வந்துச்சு. ஆமா போன இதை கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அது போன இதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க பெரிய கூலிங் இருக்கு போன இதை கம்பேர் பண்ணும்போது. இந்த பட்ஜெட்ல இதுக்கு முன்னாடி உள்ளதா டிவைஸா இருக்கும் வச்சா அந்த G7 அந்த மாதிரி சீரிஸ் எதையா இழுத்து போட்டு உங்களுக்கு பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி 25K அந்த ரேஞ்சில் இருக்குது, 25-27K இருக்குது அப்படின்னா வந்து இது போகலாம். ஆனால் 128 GBலேயும் வந்து UFS 3.1 இருக்குது, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 128 GBல 2.2 தான் கொடுக்குறாங்க ஆல்ரெடி. நம்ம அது இந்த பட்ஜெட்லேயே நிறைய பார்த்துருக்கோம். விவோவும் அப்படி தான், நத்திங் அப்படி தான், ரெட்மி அப்படி தான், எல்லாருமே 2.2 தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னும் போது இவங்க வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. இதை விட நத்திங்கில் என்ன பெட்டராக இருக்குன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும். ஆனால் இதை 25 பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 7H Gen 3 கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர். ஆமாம், அதான் ஆஃபர்ஸ் எல்லாம் போக 25 அப்படின்னு தான் இது இருக்குது. நான் கீழே ஆஃபர்ஸ் என்னன்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதான் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும்னு இதில் வேறு என்ன தெரியுமா இதில் ஆட் பண்ணிக்கலாம்? NFC இல்லை இதில். NFC வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அது தவிர வந்து இன்னும் வேணும்னா இன்னும் ஹை அண்ட் 512 GB அந்த மாதிரி எதாவது மாடல் ஆட் பண்ணி மேபி Neo 10 Pro வரும்போது 512 GB கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது, என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணால் தெரியும். அப்புறம் 128 வந்து வச்சிருக்க வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ட்ரி லெவலில் 256 போயிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 826 போயிருக்கலாம். ஏன்னா சைனாலே ஸ்டார்டிங்கே வந்து 1226 தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து 8/128. இங்கே வந்து கொஞ்சம் மக்கள் வந்து ப்ரைஸை பார்க்குறாங்கங்கிறனால இவங்க இந்த மாதிரி ஒரு வேரியன்ட் கொண்டு மேபி அவங்க ப்ரோ லான்ச் பண்ண போகிறதுனால இதில் இன்னும் கம்மி ப்ரைஸ் வச்சிருந்தா இது நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா போன வாட்டி 36,000. இப்போ வந்து iQOO Neo 9 Pro ரீஃபர்பிஷ் எவ்வளோ தெரியுமா? 12/256 25,000 கிடைக்கும். அவங்க வெப்சைட்லயே வைக்கிறாங்க. அவங்க வெப்சைட்லயே இருக்கான் பாத்துக்கங்க. ரீஃபர்பிஷ்ட் வந்து 25,000 விக்கிறாங்க. 12/256. நான் 6 months வாரண்டி வரும்னு நினைக்கிறேன்ல. அந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட அபிஷியல்ன்றனால நம்பி அதையும் கூட வாங்குறதா இருந்தா வாங்கலாம். சோ அப்ப Neo 9 Pro இதே பிரைஸ் கிடைக்குது. Neo 9 Pro வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 8 Gen 2 கிடைக்கும். அது தவிர LTPO பேனல் கிடைக்கும். அப்புறம் பெட்டர் கேமரா நீ. பெட்டர் கேமரா வந்து பெட்டரா கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு லெதர் பேக் வேற கிடைக்கும். அந்த ஆமா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அந்த ரெட் கலர் வித் ஒயிட். குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. அது வந்து கிடைக்கும். அதில் 120 வாட் சார்ஜிங்ல அதில். ஆமாம் நிறைய அட்வான்டேஜஸ் பேட்டரி கொஞ்சம் சின்னது. 120 வாட் சார்ஜிங். இது பேட்டரி பெருசு. ஸோ பேட்டரி சென்ட்ரிக்காகவும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் யோசிக்கிறீங்க. அப்புறம் மீடியா சென்ட்ரிக் யூஸ் பண்ணுறீங்க. கேமரா டீசென்ட். ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வந்து 10R பற்றி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பு வந்திருக்கோம். சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.